வேட்டையன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதே தேதியில வந்து எஸ்கேவோட அமரன் ரிலீஸ் ஆகுது. தலைய முடிச்சு போறீங்களா? எதிர்பார்ப்பு நல்ல ஒரு மார்க்கெட்டிங், அவர் படம் நல்லா போகுது. வசூல் சக்கரவர்த்தி அப்படிங்கிற நிலைக்கு முன்னேறிட்டு இருக்காரு. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து ரஜினி கூடலாம் வந்து படம் ரிலீஸ் பண்றாரா? அவரோட ரசிகராக இருந்துட்டு ரஜினிக்கு ஏற்ற மாதிரி அந்த படம் ரிலீஸ் பண்றாரு. அமரன் படம் வந்து ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ், கமல் வந்து தயாரிச்ச ஒரு படம். இங்கிட்டு ரஜினி நடிச்ச ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு கான்ட்ராஸ்டா இருக்கு. ஒரு வேலை வேட்டையின் சொதப்பி அமரன் நல்லா இருக்கு அப்படின்னாக்கா சிவகார்த்திகேயன் போல வரணும் அப்படின்னு சொல்ற மாதிரி வாங்க தவிர விஜய் இடத்துக்கு ஆசைப்படுறதோ அதை பொருத்தி பார்க்கறதோ கூடாது. ஒரு படம் ஓடிடுச்சுன்னா, சிவகார்த்திகேயன் படமே அந்த படம் ஓடிச்சுன்னா அதுக்கு அடுத்த படத்துக்கு ஒரு 10 கோடி அதிகமாக இருக்கிறது. பொல்லாதவன் படம் பண்ணார்ல, அந்த புடி செட்டை நான் பண்ணித்தரேன், படம் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டு இது வரலையும் பண்ணித்தரல. உங்களுக்கு தெரியும் எதை முன்ன பண்ணுற எதை பின்ன பண்ண, நீங்கள் டிசைட் பண்ணணும். வாங்கி கலால் போட்டுக்கிட்டா. ரீசெண்டாக இப்போ தீபாவளிக்கு என்னென்ன படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வேட்டையன் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதே தேதியில் வந்து எஸ்கேவோட அமரன் ரிலீஸ் ஆகுது. முடிச்சு போறீங்களா? தலைவரோட ரசிகனோட படமும் வருது. எப்படி சார் இந்த தீபாவளி தான் தீபாவளி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து அஜித் விஜய் படம் இது வந்தது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கொண்டாட்டமாக இருக்கும். தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், ஒரு ஃபெஸ்டிவல்னாக்கா படங்கள் தான் ஒரு அந்த ஃபெஸ்டிவல் மூடே. நீங்கள் பட்டாசோ இல்லை உடையோ இதெல்லாம் தாண்டி அந்த விழா காலங்களில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் தான் ரசிகனுக்கு வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். 2000 கூட வந்து 15 படம்லாம் வந்திருக்கு, ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி இருந்த காலங்கள் போய் இன்னைக்கு வந்து இந்த தியேட்டரிக்கல்ங்கிற விஷயம், ஒரு பெரிய படம் வந்துட்டா ஒரு சின்ன படத்துக்கு வழி கிடைக்காத, தியேட்டர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து இப்போ ரொம்ப நாள் கழித்து ஒரு ரஜினிகாந்த் படம், ஒரு சிவகார்த்திகேயன் படம். ஏன்னா சிவகார்த்திகேயனும் அந்த 10க்குள்ளே வந்துட்டார் இல்லையா? அவர் பெரிய ஃபேன்ஸ் இருக்கு, அவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, நல்ல ஒரு மார்க்கெட்டிங், அவர் படம் நல்லா போகுது. ஒரு வசூல் ஒரு சக்கரவர்த்தி அப்படிங்கிற நிலைக்கு முன்னேறிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு விழா காலங்கள் அடுத்த விஜய் அப்படின்லாம் வேற சொல்லிட்டு வராங்க சிவகார்த்திகேயன் அவர்கள். இல்லை அது வந்து நீங்கள் அடுத்து சிவகார்த்திகேயனாக ஏன் இருக்கக்கூடாது? ஏன் அடுத்த விஜய்னு பார்க்கணும்? அந்த இடத்துக்கு, அந்த திண்ணைக்கு எதுக்கு நீங்கள் அண்ணன் போயிட்டார், திண்ணை காலி ஆயிடுச்சுன்னு நீங்களே சுயம்புவா எந்த சினிமா பின்னணியும் இல்லாமல், அவர் அவங்க அப்பா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான், அந்த மாதிரி வந்தவர் ஒரு மிமிக்ரி பண்ணி, ரஜினி அவர்களுடைய மிமிக்ரி பண்ணியே கல்லூரியில் மிமிக்ரி பண்ணி ஒரு டிவி ஷோ பண்ணி, அதன் பிறகு சின்ன 3 மெரினாங்கிற படம் மூலயமா வந்து அதுக்கப்புறம் மனங்கொத்தி பறவை, இப்படி ஒரு சின்ன படங்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மெகா பட்ஜெட்டில் 100 கோடி வசூல் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அப்போ உங்களுடைய திறமையே மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு பவர் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இருக்கப்ப நீங்கள் வாங்க, நீங்கள் சிவகார்த்திகேயன் சொல்கிற மாதிரி வாங்க. நாளைக்கு இன்னொரு நடிகன் வரப்போ சிவகார்த்திகேயன் போல வரணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வாங்க தவிர விஜய் இடத்துக்கு ஆசைப்படுறதோ இல்லை விஜய் இடத்தை சம்மந்தப்படுத்தி அதை பொருத்தி பார்க்குறதோ கூடாது. அது விஜய்க்காக சொல்ல நான் பொதுவாக நீங்கள் அந்த உயரத்தை விட தாண்டி கூட போகலாம். அப்படி யோசனை பண்ணுங்க. விஜய் இடம் நம்மளுக்கு தான், அல்லது அதுங்க எஸ்கே ரசிகர்கள் அடுத்த விஜய் நிமிஷம் அப்படிலாம் இல்லை. விஜய் தான், ரஜினி தான், கமல் தான், சிவகார்த்திகேயன் தான். அவங்கவுங்களுக்கும் ஒரு நேமை கிரியேட் பண்ணி, அவங்களுக்கும் ஒரு தனித்துவத்தை கிரியேட் பண்ணிட்டு ஜெயிச்சு வந்து வளர்ந்து நிற்கிறது தான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சார், இப்போ பேசும்போது வந்து ரஜினியோட மிமிக்ரி பண்ணி தான் வந்தார் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் சொல்கிறோம். இப்போ ரஜினி படத்தை கூட ரிலீஸ் பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய வளர்ச்சி சார்? இல்லை, இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, இந்த படம் அமரன் படம் வந்து ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ், கமல் வந்து தயாரித்த ஒரு படம். இங்கிட்டு ரஜினி நடிச்ச ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்குது. இவர் இந்த படம் அமரன்லாம் இது நடிச்சிருந்தா கூட ப்ரொடக்ஷன் கமல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ரசிகர்களுக்கு அது ஒரு தீனியாகவே கூட இருக்கும். அந்த தீபாவளிக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டடாக மாதிரி இருக்கும். கமல் படம் வராட்டினா கூட அவர் தயாரித்த படம் வருது அப்படின்னு. இன்னொன்று அமரனும் நல்ல ரிப்போர்ட் இருக்குது.
அமரனும் அந்த முகுந்து வரதராஜனுடைய ஸ்டோரி தான் அது. கிட்டத்தட்ட பயோபிக் மாதிரி இருக்கும். அதில் இன்னும் சில விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமெல்லாம் சேர்த்து, ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சேர்த்து ரொம்ப அருமையாக வந்திருக்கதா கேள்விப்பட்டேன். அதனால் வரட்டும், இங்கிட்டு வேட்டையன் ஒரு பக்கத்து வெளுத்து வாங்கட்டும், இங்கிட்ட அமரன் ஒரு பக்கத்து அடித்து தூக்கட்டும். இப்போ எப்படி இருந்தாலும் இதுவும் வந்து ரஜினி கமல் மோதல் அப்படின்ற மாதிரி தான் இந்த தீபாவளியும். இல்லை, அது மறுபடியும் அதுதான் சொல்கிறேன். எப்படி விஜய் இடத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவேன், அது மாதிரி ரஜினிகள் மோதுகிறார் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அது ஒரு படம், ரஜினியே அது பெருசாக பொருட்படுத்த மாட்டான்னு வச்சுங்களேன். அப்படிங்கிறப்ப வந்தால் ஒரு வேலை வேட்டையின் சொதப்பி அதுக்கு வழியில் ஞானவேல் வந்து பிரமாதமாக முதல் படத்தை நிரூபிச்சிட்டாரு. அது இது கூடுதலாக வந்து ரஜினிக்காக கூடுதலாக ஸ்கிரிப்ட் வந்து ஒரு கனமாக பண்ணி கதையும் சரி கமர்ஷியலும் சரி ரெண்டும் கலந்த கலவையாக ஒரு பக்கா இதாக காம்போ வந்து வேட்டையன் வந்து ரெடி ஆகிருக்குது. அப்படி இருக்க ஒருவேளை இதை சறுக்குன்னு செஞ்சுங்க, அது ரஜினி கமல் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. படம் நல்லாலாம் தூக்கி போட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து அமரன் நல்லா இருக்கு அப்படின்னாக்கா அப்போ இந்த கிராஃபே மாறும். அதனால் இங்கே வந்து யார் நடித்திருக்கா அப்படிங்கிறது ஒரு ஓப்பனிங்கான விஷயமா இருக்கும், அதுக்கு ஹெல்ப் பண்ண தவிர படம் நல்லா இருந்தால் தான் மக்கள் தேட்டரில் உட்காருவாங்க. அந்த கண்டென்ட் அப்படின்ற ஆமாம், அது இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. அது கமலுக்கும் ரஜினிக்கு எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கு எல்லாத்துக்குமே நடந்திருக்கு. இப்போ அடுத்து சிவகார்த்திகேயனோட அடுத்தடுத்த படங்கள் பற்றி நிறைய அப்டேட்லாம் வருது. அடுத்து என்னென்ன படங்கள் பண்ணுறாரு? அடுத்து முருகதாஸ் படம் ஆல்மோஸ்ட் அதுவும் இதாகிடுச்சு. அதன் பிறகு வெங்கட் பிரபு லைன் அப் இருக்குது. அப்புறம் புறநானூறுனாங்க, அது கன்ஃபார்ம் இல்லை, ஏன்னா சூர்யா இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அதை பற்றி நிறைய தகவல் வந்துடுச்சு இல்லை சார்? இப்போ வந்து அந்த படத்தை 4 ப்ரொடியூசர் இருந்து ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ புறநானூறு தான் அடுத்த ஷூட்டிங் போப்போன்னு சொல்கிறாங்களே, அதுதான் இதுவும் கன்ஃபார்ம். இடையில பார்த்தீங்கன்னா தனுஷ்னாங்க, புறநானூரில் தனுஷ் தான் இது பண்ண போகிறேன். ஆனால் தனுஷ் சொன்னாரா நீங்கள் வெயிட் பண்ணுங்க, இது ஒன்லைன் இதெல்லாம் கேட்டுட்டு நல்லா இருக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 2 வருஷம் டைம் எடுத்துக்காரு. ஏற்கனவே புறநானூறு தகராற மாறிடுச்சு. அதனால சுதா கொங்கரா அதுக்கு வந்து இதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன்ட்டு அப்புறம் தான் சிவகார்த்திகேயன் அவங்கள்ட்ட பேசியிருக்கு. பட்டு வெங்கட் பிரபு இதை முடிச்சுட்டு அப்புறம் தான் புறநானூருக்கு போவாரா என்னன்னு தெரியல. இன்னும் அந்த லைனப் தெரியல. ஆனால் இது நடிக்க போகிறது உறுதி. வெங்கட் பிரபு டைரக்ஷன் நடிக்க போகிறது. முருகதாஸ் படம் ஒன்று இருக்குது, அடுத்து இந்த லைனப் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ சொல்லும் போது சொன்னீங்களே சார், தனுஷ் கூட இதுக்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம். தனுஷ் மேலே வந்து ஆல்ரெடி வந்து நிறைய படங்களை கமிட் ஆகிறாரு, ஆனால் சொன்ன படங்கள்லாம் முடிச்சு கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி அவனுக்கு பேர் இருக்குது. ஆனால் அவரே தேடி போய் இந்த மாதிரியான நிறைய படங்கள் கமிட் பண்ணுறது வண்டியில் ஏறிக்கிறாருங்கிறீங்களா? இல்லை, அது உண்மை. தனுஷ் மேலே தவறும் இருக்குது. ஆனால் இந்த சைடு இப்போ தயாரிப்பாளருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் இது பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 16 படப்பிடிப்பு தொடங்கக்கூடாதுன்னு இது பண்ணியிருக்காங்க. நவம்பர் 1 சுத்தமாகவே வேலை நிறுத்தம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 20 வருஷம் முன்னாடி இது மாதிரி பெப்சி வேலை நிறுத்தம் பண்ணி ஏகப்பட்ட தொழிலாளர்களும் சரி சினிமாக்காரங்களும் சரி நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஒரு படம் ஓடிடுச்சுன்னா, இப்போ சிவகார்த்திகேயன் படமே அந்த படம் ஓடிச்சுன்னா அதுக்கு அடுத்த படத்துக்கு ஒரு 10 கோடி அதிகமாக இருக்கிறது. இது மாதிரி போயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு எல்லையே இல்லாமல் வேறு மாதிரி போயிட்டுருக்கு நிலைமை. அதை நீங்கள் சரி பண்ணணும். அதற்காக இதை வந்து வேலை நிறுத்தம் பண்ணி தான் படப்பிடிப்புலாம் நிறுத்தி தான் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து இதுக்கு ஒரு தீர்வு காணணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி கதிரேசன் நினைக்கிறேன் பொல்லாதவன் படம் பண்ணார்ல. ஆமாம், 2007. ஆமாம், வெற்றிமாறன் ஆடுகளம் கூட பொல்லாதவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருந்தது தனுஷ்க்கு. அந்த புடி செட்டை நான் பண்ணித்தரேன் படம் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டு இது வரலையும் பண்ணித்தரல. இப்போ அந்த விவகாரம் தான் புதாகரமாக இருக்குது. நீங்கள் இது இத்தனை படங்கள் இருக்குது, கைவசம் ஒரு 1/2 டஜன் படம் வச்சுருக்கேன், இத்தனை பேர்கிட்ட கதை கேட்டுக்கன்னா உங்களுக்கு தெரியும் எதை முன்ன பண்ணுறது எதை பின்ன பண்ண நீங்கள் டிசைட் பண்ணணும். வாங்கி கலால் போட்டுக்கிட்டா ப்ரொடியூசர் நிலைமை என்ன, அதுக்கான வட்டி என்ன, இதெல்லாம் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இது கமிட் ஆனேன், இப்போ என்னுடைய சம்பளம் வேறு, இப்படியெல்லாம் சில குழப்பங்கள் இருக்குது. அதை ஒழுங்குபடுத்துறதுக்கான விஷயங்களாக நீங்கள் பேசிக்க. அதுக்காக ஒரு நடிகன் மீது நம்ம தவறு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வந்து நடிகன் மட்டுமே சம்பளத்தை ஏற்றிட்டு போகல. நல்லா கேட்டுங்க, ஒரு படம் ஓடிடுச்சுனாக்கா உடனே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்தில் இதுவும் வந்து பல காலமாக நடந்துட்டுருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா 10 ப்ரொடியூசர், சார் நம்ம கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க சார்,
அப்படின்ட்டு சம்பளம் பற்றி பிரச்சனை இல்லை சார்னு ஏற்றி விடுறதே இவங்க தான். ஒரு காமெடி வரும்ல, 10,000 15,000 20,000 அந்த மாதிரி இவங்களே ஏலம் போட்டு ஏற்றி விட்டுறது ப்ரொடியூசரு. அப்போ ஹீரோவுக்குள்ளும் அந்த இது ஆசை வரும்ல, பணம் தானே. அதனால இந்த இதெல்லாம் சரி பண்ணும். முதல்ல ப்ரொடியூசர் சைடும் தப்பு இருக்குது. சரியான தலைமை இருந்துட்டா எல்லாமே சரியாக வந்துடும். விஜயகாந்த் நடிகர் சங்கத்துக்கு ஒரு கேப்டன் விஜயகாந்த் கிடைத்தது போல் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஒரு கட்ஸான ஒரு அந்த பாடி அமைஞ்சதுனாக்கா எல்லாமே நிலைமை சீரடையும். சார், இப்போ அந்த தனுஷ் வந்து புறநானூறு மேட்டர் சொல்லியிருந்தீங்களா சார், அதில் வந்து ஆல்ரெடி வந்து சிவகார்த்திகேயன் நடிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை வந்ததால் தனுஷ் அந்த படத்தை போய் அதுக்குள்ளே அந்த படம் கெடுத்துட்டாரோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அது அந்த மாதிரி தான் குறுக்கு சால் ஓட்டிட்டாரோ. ரொம்ப நாளாகவே தனுஷ் மீதான அந்த குற்றச்சாட்டு இருக்குது. ஏதாவது ஒன்றுன்னா பிடிக்காம. இப்போ இந்த படத்தில் வந்து சந்தீப் கிஷன் நடிச்சிருக்காரு ராயன் அந்த படத்தில். அது வந்து தனுஷ சிவகார்த்திகனை வந்து இது பண்ணியே தான் அவர் மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாப் படம் பார்த்தீங்களா எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் ஹாப்பில் பார்த்தீங்கன்னா சந்தீப் கிஷனுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாப் ஃபுல்லாகவே ஒரு பாடல் கொடுத்து 2 பேர் அபர்ணா மல்லி பாடல் கொடுத்து சண்டை காட்சி வச்சு அப்படி ஒரு ஓப்பனிங்கே அவர் தான், ஓப்பனிங் சீன்லேயே அவர் தான். பார்த்தீங்கன்னா பெரும்பாலான காட்சிகள் சந்தீப் கிஷன் தான். அதை கூட வந்து எஸ்கேவை இது பண்ணி தான் உன்ன மாதிரி ஒருத்தன் நான் உருவாக்குறேன் பாரு. ஏன்னா கண்டிப்பாக வந்து சிவகார்த்திகேயனோட வளர்ச்சிக்கு தனுஷும் ஒரு காரணம், அதை மறக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம பெத்த பிள்ளை நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்து நின்னா பெருமை தானே, பொறாம இருக்கக்கூடாதுல்ல. அந்த மாதிரியே ஒரு விஷயமா தான் அது ஓடிட்டு இருக்கு. அப்படி தான் மனசில் வச்சு அந்த மாதிரி தான் இப்போ இது புறநானூறுக்கும் வாலின்ற வண்டியில் ஏறி சுதார்கிட்ட பேசியிருப்பாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த எந்த விஷயம் உண்மையிலே வந்து சுதா கூட அவங்களே வந்து அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்களும் வந்து சூர்யா இல்லை இதுலன்னு ஒரு கடுப்பாயிரும்ல, அப்படி போயிருக்கலாம். தவிர சிவகார்த்திகேயன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி இவராக போய் பேசினாரான்னு தெரியல, நம்ம உண்மை தெரியாமல் பேச. ரஜினி கூட வந்து படம் ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு சில பேர் வந்து பெருமையாக பேசுகிறாங்க. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து ரஜினி கூடலாம் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறாரா, அவரோட ரசிகராக இருந்துட்டு ரஜினிக்கு ஏற்ற மாதிரி அந்த படம் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நெகட்டிவாகவும் பேசுகிறாங்க. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்லை இது வந்து ப்ரொடியூசர் தானங்க முடிவு பண்ணுறது, ஹீரோ நான் முடிவு பண்ணுறது. ப்ரொடியூசர் அவங்க கரெக்டான டேட்டு, ஏன்னா அடுத்தடுத்து நிறைய படங்கள் ப்ரொடக்ஷனில் இருக்குது, பெரிய பெரிய நடிகர்கள், அது லைனப் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அப்படி தான் வந்து தவிர சூப்பர் ஸ்டார் இதில் வந்து ரிலீஸ் ஆகிற டேட்டில் நம்ம படம் ரிலீஸ் ஆகும் சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா சிவகார்த்திகேயன் தீவிர ரஜினிகாந்தோடைய ரசிகர், அவருடைய ஆட்டிடியூட்லேயே தெரியும். இன்னும் சொல்ல போனால் ரஜினி பயோபிக்கில் நடிக்க போகிறதே அவர் தான், சிவகார்த்திகேயன் தான். ரஜினி பயோபிக் வரும், அதில் நடிக்க போகிறதே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா நடிக்க போகிறதே சிவகார்த்திகேயன் தான். அப்படி இருக்கிறப்ப தலைவரோட மோதனம் அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு இருக்காது. அது எதாச்சும் அப்படி அமைஞ்சி வந்திருக்கு. அப்படிதான் நம்ம எடுத்தோம். இதெல்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்க டாக்ஸ் மட்டும்தான் தவிர அவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு டாக்ஸ் இல்லை அந்த மாதிரி இல்லை. கெடுவான் கெடு நினைப்பானுங்களா அந்த மாதிரி தான் அமையும். நீ எடுத்தோடனே நம்ம வந்து அவரோட மோதிரம் மலை அதெல்லாம் கிடையாது. மலை தான் மடு தான். ரஜினிங்கிற ஒரு இதே வேற, இந்த வயசையும் அடித்து தூள் கிளப்பிட்டு இருக்காரு. அதில் அவரோட போட்டி போகிறதா, அவருடைய படம் வர்றப்ப நம்ம படம் வரணும், அது மாதிரி இருக்காது. அப்படி நீங்கள் ஒரு எண்ணத்தோடு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் எண்ணமே உங்களை காலி பண்ணும்.